எல்லாம் சோமாரிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து தை அமாவாசை பற்றியெல்லாம் அதனால காலையிலேயே குளிச்சுட்டு காயெல்லாம் நறுக்க உட்காந்தாச்சு. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அவள் அப்பாவுக்கு 2 மணி 3 மணி ஆனாலும் பசியே எடுக்காது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரத நாள்லலாம் அவளுக்கு 1 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏட்டி எனக்கு பசிக்குன்னு உயிரை வாங்க ஆரம்பிச்சிடுவாவோ. அதனால என் மாவட்ட வந்து நீ விளக்கெல்லாம் தேய்ப்பாப்பா, நான் வந்து காயெல்லாம் நறுக்கி பொங்க ஆரம்பிக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. விளக்கெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு விளக்குக்கு பொட்டு வைக்கிறது பூ போடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. அப்பாட்ட தேங்காய் உடைக்கும் போது சொல்லுங்கள் பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு வந்து உடைங்க, நீங்கள் தேங்காய் உடைச்சி அப்புறம் தரையில் தான் ஊற்றுவீங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன், எனக்கு கரெக்டாக உடைக்க தெரியும்னு பாருங்கள், நீங்களே அவ்வளோ தேங்காய் தண்ணியை உடச்சி தரையில் தான் ஊற்றினாவோ. அப்போ நான் ஏசினேன் இதை தான் மழையை சொன்னேன். பழைய வந்து அப்படியே என் மேலே திருப்பிட்டாவோ. நான் ஒழுங்காக உடச்சி ஊற்றிருப்பேன், நீ வாய் வச்சதுனால தான் தரையில் விழுந்துட்டு அப்படின்ட்டாவோ பார்த்துக்கோங்க. உடனே நான் சொன்னேன் உங்களுக்கு கூறு இல்லைன்னு ஒத்துக்கிடாதீங்க, உடனே பழைய தூக்கி என் மேலே போட்டுருங்க அப்படின்னு. உடனே அப்பாவை சொன்னால் மாவா வந்துடுவா, மாவில் சொன்னால் அப்பா வந்துடுவா பார்த்துக்கோங்க. ஏண்டுக்கிட்டு இப்படி தான் மாற்றி ஏண்டுக்கிட்டு வருவோம். எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டோம் வீட்டில். இன்றைக்கி நான் விரத சாப்பாடு என்ன பொங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சோறு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு அவியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தொடுக்கறி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி, இன்னொரு தொடுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு போட்டு பொரியல் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சீனரிக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் பொரிச்சிட்டு பார்த்துக்கோங்க. மாங்காய் கோசு அப்போல்லாம் பால் பாயசம் வச்சாச்சு பார்த்துக்கோங்க. மற்ற நாள் நம்ம பொங்குறதோட இந்த விரதத்துக்கு பொங்குறது வந்து தனி ருசியாக தான் இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.